எனக்கு நானே ஒரு உறுதி எடுத்துக்க போறேன். இந்த பையனை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியில அனுப்பணும். அப்படி செய்யலன்னா துர்காதேவி இல்ல. அப்படின்னா இப்பவே அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட வேண்டிதானே? உண்மைதாம்மா சொல்றேன். இது மட்டும் தானே உனக்கு செய்ய தெரியும். எல்லாரையுமே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு. முதல்ல பெத்த பொண்ணை வெளியில அனுப்புன, இப்ப மாப்பிள்ளைய வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? உங்க எமோஷனல் டிராமா எல்லாம் வெளியிலேயே முடிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அதுல இன்னும் சில காட்சிகள் மிச்சம் இருக்கு போல இருக்கு. காட்சியா தெரியுதா? இந்த வீட்ல இருக்கிற எங்க எல்லாரோட மனசு கொதிக்கிறது உனக்கு நாடகம் மாதிரி தெரியுதா? எங்களை புரிஞ்சுக்க மாட்டியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் எதையுமே கேட்கறதுக்கான மூட்ல இல்லம்மா. உங்க பேத்தி அந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கா. அவனுக்கு நான் கடையில வேலை கூட கொடுக்க மாட்டேன் தெரியுமா? இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் உங்க பேத்தியால வீணா போயிடுச்சு. அவ பேத்தி மட்டும் இல்ல, உன்னோட பொண்ணுதான். அத மறந்துடாத. இத பாரு துர்கா, உனக்காக உன்னை சுத்தி எத்தனை உறவுகள் இருக்குன்றத நீ மறந்துட்ட. இது நாள் வரைக்கும் நீ உழைச்சத பாக்கும்போது நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். என் பொண்ணு எது வந்தாலும் சமாளிப்பா, ரொம்ப திறமையானவ, எதையும் சாதிச்சு காட்டுவான்னு நினைச்சேன். அவ சொந்த கால நிக்கிறான்னு இருமாப்பா இருந்த. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அம்மாவா இருந்து நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு துணையா இருந்த. ஆனா நீ உன்னோட வியாபாரத்துல உனக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதையெல்லாம் தோக்கடிச்சு இன்னைக்கு பிசினஸ்ல பெரிய ஆளாயிட்ட. அதனால இன்னைக்கு உன் உண்மையான பேரான துர்கா தேவிங்கிற பேரை சொல்ல பயந்து டிடின்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயமா, நான் உன்னோட அம்மாங்கிறத மட்டும் மறந்துடாத. ரோஷினி உனக்கு இருக்கிற ஒரே பொண்ணுங்கிறதையும் மறந்துடாத. உன்னோட பாசத்துக்காக நானும் என் பேத்தியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிக்கிட்டு இருக்கோமா? இதையெல்லாம் நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? அம்மானு உன் பொண்ணு கூப்பிட மாட்டாளான்னு நீ ஏங்கலையா? எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிரு, எவ்வளவு அகங்காரம், இதெல்லாம் யாரு கேட்டா? ப்ளீஸ். யாருக்காக இத்தனை சொத்து சம்பாதிச்ச? யாருக்காக? எல்லாமே உன்னோட ஒரே வாரிசான உன் பொண்ணுக்காக தானே. இப்ப அவளை வெளியே அனுப்பிச்சிட்ட. இங்க பாருமா, கண்ணாடி மேல உன் கோவத்தை காட்டியிருக்க துர்கா. இங்க பாருமா, உடஞ்ச கண்ணாடிய ஒண்ணு சேர்க்க முடியாது, அதே மாதிரி உடஞ்ச உள்ளத்தையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. இருந்தாலும் உடஞ்சு போன எங்க எல்லாருடைய உள்ளத்தையும் உன்னால மட்டும்தான் ஒண்ணு சேர்க்க முடியும். நான் உன்னை பெத்தவ துர்கா. அதனாலதான் உனக்கு சரியான வழிய காட்டணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் பொண்ண வர சொல்லு. என் பேத்தி இந்த வீட்டுக்கு திரும்பவும் வரணும். அவ மனசுல ஏற்பட்டிருக்கிற காயங்களை ஆத்துறதுக்கு உன்னால மட்டும்தாம்மா முடியும். பெத்த தாயோட பாசத்துக்காக தாம்மா அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா. அவ இல்லாத இந்த வீடு வீடாவா இருக்கு? இந்த வீட்டு மகாலட்சுமிய கூப்பிடு துர்கா. இப்பவாது என் பேச்ச கேளு. அதனால இன்னைக்கு உன் உண்மையான பேரான துர்கா தேவிங்கிற பேரை சொல்ல பயந்து டிடின்னு சொல்றாங்க. அவ மனசுல ஏற்பட்டிருக்கிற காயங்களை ஆத்துறதுக்கு உன்னால மட்டும்தாம்மா முடியும். பெத்த தாயோட பாசத்துக்காக தாம்மா அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா. பெத்த தாயோட பாசத்துக்காக தாம்மா அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா.